பட்டியலில் இருந்தால் சலுகை வேண்டாம். எனக்கு சலுகை வேண்டாம், உரிய உரிமை வேண்டும். எனக்கு வேண்டியது சலுகை அல்ல, உரிமை. என்னை பட்டியலிருந்து வெளியேற்று. 15 விழுக்காடில் என் குடிக்கு ஏற்ப எண்ணி கொடு. 15 பழங்குடி மக்களுக்கு எவ்வளவு, ஆதி தமிழ் குடிகளுக்கு எவ்வளவு, தேவேந்தருக்கு எவ்வளவு, இழந்த 3 எடுத்து கொண்டு வா 18. அதற்கு இழந்த 15 ஆண்டுகளால் இழந்து நிற்கிறேன். அதற்கு ஈடாக வட்டியாக 2, 20 என் பங்கு எவ்வளவு, 10 8 8 எனக்கு பொது பிரிவில் வைத்துக் கொடு. எங்கே கொடு? எம்பிசி பிசியில் வைத்துக் கொடு, எஸ்சியில் வைத்துக் கொடுக்காதே. இவன் எவனும் செய்ய மாட்டான். உன் ஓட்டுத்தான் செய்யும். யாருக்கு போட்டால் செய்யும்? விவசாயிக்கு போட்டால் செய்யும். என் நம்பி இசை மதிவாணனுக்கு போட்டால் செய்யும். என் தங்கை கவிதாவுக்கு போட்டால் செய்யும். உன் அண்ணனுக்கு போட்டு நீ வெல்ல வைத்தால் உன் அதிகாரம், என் அதிகாரம், உன் அதிகாரம் அதுதான் செய்யும். அடுத்த நொடி நம் மீது சுமத்தப்பட்ட பட்டியல் பிரிவு என்கிற இலி சொல்லை பாடையில் கட்டி ஏத்துகிறோம். பைந்தமிழர் மக்கள் என்கிற பெருமையில் நாம் பெருமையோடு வாழ்கிறோம். நமக்கு எவன் இவன் சலுகை கொடுக்க? யார் சலுகை கொடுக்க? நமக்கு உரிய இடத்தை தர மறுக்க இவர்கள் யார்? இவர்கள் இடஒதுக்கீடு தந்தோம் என்கிறார்கள். அவர்கள் உட்கார்ந்திருக்கிற இடமே நாம் கொடுத்தது என்கிறதை மறப்பார்கள். இப்போதும் நீ கொடுக்கிற வாக்கில் தான், நீ கொடுக்கிற போடுகிற ஓட்டில் தான் அவர்களுக்கு அந்த அதிகாரம் வருகிறது. உன் ஒற்றை விரலால் தான் உன்னை தாழ்த்தி வீழ்த்தியவனுக்கு அதிகாரம் வருகிறது. உன் உரிமையை பறித்தவனுக்கு அதிகாரம் வருகிறது. உன்னை அடக்கி ஒடுக்குகிறவனுக்கு அதிகாரம் வருகிறது. இதை என்று நீ உணர்கிறாயோ அன்றுதான் நீ விடுதலையை பெறுவாய். உன் உரிமைக்காக, உன் விடுதலைக்காக நீ எதையும் செய்வாய் என்பதை உன் எதிரிக்கு எப்போது உணர்த்துகிறாயோ அப்போதான் விடுதலையை பெறுவாய் என்கிறான் மால்கம் எக்ஸ். அதை என் தம்பி தங்கைகள் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். நமக்குள்ள ஒரு திமிர் வேண்டும். நான் யாருக்கும் அடிமை இல்லை, எனக்கும் யாரும் அடிமை இல்லை என்ற புரட்சியாளர் அம்பேத்கரினுடைய கருத்து நமக்கு நினைவில் வர வேண்டும். என் அன்பு தம்பி தங்கைகளே, தமிழ் மீட்சியே தமிழர் எழுச்சி என்கிறார் தாத்தா தேவனைய பாவாணர். தமிழ் மீட்சியுற, தமிழர் எழுச்சியுற, தமிழர் ஆட்சி வர வேண்டும். அதுவும் தூய தமிழர்களின் ஆட்சி வர வேண்டும். அதை கவனத்தில் வைத்துக் கொண்டு நீங்கள் இந்த தேர்தலில் வாக்கு செலுத்த வேண்டும். மறுபடியும் நம்மை பிச்சைக்கார கூட்டமாக மாற்றுகிற இந்த திராவிட கட்சிகளை தேர்வு செய்யாதீர்கள். காங்கிரஸ் எதற்காக காங்கிரஸ் ஓட்டு போட போகிறீர்கள்? பிஜேபிக்கு எதற்காக இந்தியாவுக்கு பிஜேபி காங்கிரஸ் தேவை? சரி, எதற்காக தமிழ்நாட்டிற்கு தேவை? சரி, இந்த திமுக அதிமுக தான் வந்து என்ன செய்யும்? உங்களுக்கு இத்தனை ஆண்டுகள் செய்யாத ஒன்றை இனி வந்து என்ன செய்ய போகிறார்கள்? குடிக்க வச்சு 20 லட்சம் பேர் தாலி ஏற்றிருக்கிறார்கள். மறுபடி வந்தால் 40 லட்சம் பேர் தாலி ஏற்பார்கள். வேற என்ன செய்வார்கள்? 60 ஆண்டுகளாக ஆண்டு என் அக்காவுக்கும் தங்கைக்கும் என் அம்மாவுக்கும் 1000 ரூபாய் கொடுத்திருக்கிறார்கள். மாதம் 1000 ரூபாய், ஒரு நாளைக்கு 30 ரூபாய். 30 ரூபாய் சம்பாதித்துக் கொள்ள முடியாத நிலைமையில் என் தாயை வைத்ததுதான் 60 ஆண்டு கால இவர்கள் ஆட்சியின் சாதனை. எப்படி படிக்க போற என் தங்கைக்கு 1000, படிக்க போற நம் தம்பிக்கு 1000, படித்து முடித்து விட்டால் 1000 எவன் கொடுப்பான்? அந்த 1000க்கு என்ன கொடுக்க வேண்டும்? வேலை கொடுக்க வேண்டும். அதை எவன் கொடுப்பான்? இவன் எவனும் கொடுக்க மாட்டான். உன் மகன் தான் கொடுக்க வேண்டும். எவனும் கொடுக்க மாட்டான். உன் வாயை அடைப்பான். உனக்கு ஆசையை தூண்டி உன்னை ஏமாற்றுவான். உனக்கு மிக்சி கிரைண்டர் என்பான், லேப்டாப் என்பான், அரிசி பருப்பு தருகிறேன் என்பான், 8000 டோக்கன் என்பான், 10,000 வங்கி கணக்கு என்பான், ஃப்ரிட்ஜ் என்பான். எவன் அப்பன் காசில் கொடுப்பான்? நம்ம அப்பன் காசா, வேப்பன் காசா? அப்புறம் ஏமாற்றுவான். வாக்கை பறிக்கை என்ன வேணாலும் செய்வான். குரங்கு போல குட்டிக்கரணம் கூட அடிப்பான். கவனமாக இருங்கள். எனக்கோ என் தம்பிக்கோ ஓட்டு போட்டு வெல்ல வையுங்கள் என்று சொல்லவில்லை. நீங்கள் தோற்று போகாதீர்கள். தொடர்ந்தியாக என் சொந்தங்களை தோற்று போனீர்கள். 60 ஆண்டுகளாக 25 ஆண்டுகள் ஐயா கருணாநிதிக்கு ஓட்டு போட்டு தோற்றீர்கள். 20 ஆண்டுகள் அம்மையார் ஜெயலலிதா ஓட்டு போட்டு தோற்றீர்கள். இப்போது ஐயா எடப்பாடிக்கு ஆட்சியை கொடுத்தீர்கள். ஐயா ஸ்டாலினுக்கு ஓட்டு போட்டு 5 ஆண்டுகள் தோற்றீர்கள். அல்லல் பற்றீர்கள். எண்ணற்ற துயரங்களை சுமக்கிறீர்கள். கொடுமை. 2 வயசு குழந்தையை வன்புணர்வு செய்து கொலை செய்கிறான். 60 வயசு அம்மாவை வன்புணர்வு செய்து கொலை செய்கிறான். சாலையில் நடந்து போனால் துடிக்க திடிக்க வெட்டி கொள்கிறான். 17 வயது பிள்ளையை கற்பழித்துக் கொள்கிறான். அண்ணா பல்கலைக்கழகம் கல்லூரி வளாகத்துக்குள்ளேயே படிக்க போற பெண்ணுக்கு பாதுகாப்பு இல்லை என்றால்
பாதையில் நடந்து போற பெண்ணுக்கு, பேருந்தில் பயணம் செய்கிற பெண்ணுக்கு என்ன பாதுகாப்பு இருக்கும்? எவ்வளவு கொடுமையான சமூகத்தில் வாழ்கிறீர்கள். நிறைந்த போதை, கோயில்களிலும் வழிபாட்டு தலங்களிலும் பள்ளிக்கூடங்களிலும் கல்லூரிகளிலும் கஞ்சா, அபின், கொக்கைன், கஞ்சா, சாக்லேட், கணக்கில்லாத போதைப் பொருள்கள், போதை கலாச்சாரம். அரசே அங்கீகரித்து மதுவை விற்கிறது. எப்படிப்பட்ட கொடுமை, எப்படிப்பட்ட கொடுமை! கள்ளச்சாராயம் குடிச்சு, கள்ளச்சாராயம் காய்ச்சுவது குற்றம், விற்பதும் குற்றம். குடிக்க வச்சு கொலை செய்திருக்காங்க. 63 பேர் செத்துருக்காங்க கள்ளக்குறிச்சியில். 63 பேர். மரக்காணத்தில் 19 பேர் செத்துருக்காங்க. கள்ளச்சாராயம் குடிக்க வச்சு 63 பேரை 19 பேரை கொன்னவனை, அந்த கள்ளச்சாராயம் காய்ச்சனவனை சுடாத இந்த போலீஸும் துப்பாக்கி ஒரு பனைமரத்தில் ஏறி இறங்கினவனை சுடுது, கல்ல இருக்கிறாங்க. அப்போ அரசே சாராயம் காட்சி வித்து பல லட்சக்கணக்கான மக்களின் தாலி அறுத்திருக்கு, பல லட்சக்கான வேற கொண்டிருக்கு. அந்த அரசை நடத்துகிறவர்களை எந்த துப்பாக்கி சுடும்? எந்த துவக்கு சுடும்? சுடும். எது சுடும்? எது சுடும் இவர்களை? துப்பாக்கி போல நீ தூக்குகிற இந்த ஒற்றை விரலில் நீ வைத்திருக்கிற வாக்கு, அந்த வாக்கு சுடும். விவசாய சின்னத்திற்கு நீ செலுத்தினால் இவர்களை சுடும். அறிவு சமூகம் இதை ஆய்ந்து அறிந்து இந்த தேர்தலை அணுக வேண்டும். நான் இந்த களத்திலே என் தம்பி இசை மதிவாதனை நிறுத்தியிருக்கிறேன். இன்றல்ல, நேற்றல்ல. இந்த அரசியல் இயக்கத்தை தொடங்குவதற்கு முன்பிருந்து என் இனம் துயரப்பட்டு நின்றதை பார்த்து துடித்த மகன் நான். முன்னாடி நிற்கிறவன் யார்? படம் எடுத்து பஞ்சம் பிழைக்க போன ஒரு மகன். சினிமா மீது கொண்ட மோகத்தால் சினிமா எடுத்து சம்பாரிச்சு நம் வீட்டு வறுமையை போக்கலாம் என்று போன மகன். படம் எடுத்து கொண்டிருந்தவன். சிறு வயதிலிருந்து எனக்கு ஊட்டப்பட்ட மொழி பற்று, இனப்பற்றிலே என் மொழி, என் இனம், என் நாடு, என் மக்கள் என்ற காதல் அதிகம். அதனால் என்னை படிப்பித்தவர்கள் எல்லாம் திமுகவை சார்ந்த ஆசிரியர்கள். குறிப்பாக என்னுடைய தமிழ்துறை பேராசிரியர் தோ பரமசிவம் அறிவுப்பால் ஊட்டினார். அவர் எனக்கு வெளிச்சத்தை திறந்தார். நூலகத்துக்கு அழைத்து போய், இது அம்பேத்கர், இது மார்க்ஸ், இது லெனின், இது இங்கர்சால், இது ஏங்கல்ஸ், இது சாக்ரட்டிஸ், அரிஸ்டாட்டில், பிளாட்டோ, இவன் புத்தன், இவன் பூலே, எப்படி அறிமுகப்படுத்தி என்னை வாசிக்க வைத்தான். உலகத்தையும் மானுடத்தையும் நேசிக்க வைத்தான். அந்த வழியில் அந்த காலகட்டத்தில் ஈழ தாயகத்தில் எண்ணரும் சொந்தங்கள் சிங்களர்களால் கொல்லப்பட்டார்கள், கொலை செய்யப்பட்டார்கள், வன்புணர்வு செய்யப்பட்டார்கள், அடித்து திரட்டப்பட்டார்கள். அகதிகளாக வந்தது என் மண்ணுக்குத்தான், என் ஊர் ராமேஸ்வரத்துக்குத்தான் அகதியாக முதலாக நம் சொந்தங்கள் காலடி வைத்தார்கள். அப்போது என்னை படிப்பித்த ஆசிரியர்கள், நம் மக்கள் வந்திருக்கிறார்கள், அவர்களுக்கு உதவ வீடுகளில் இருந்து பழைய துணிகள், அரிசி, பருப்புகள், பாய், தலையணியை வாங்குவார்கள் என்ற போது ஓடி போய் சேமரித்த பிள்ளைகளில் இந்த மகனும் ஒருவன். அன்னைக்குத்தான் தெரிந்தது, எனக்கு ஒரு சொந்தம் இன்னொரு தாயகத்தில் இருக்கிறது, எனக்கு ஒரு தலைவன் இருக்கிறான், என் இனத்திற்கென்று தாயகம் கட்ட, விடு தேசம் கட்ட அங்கே புரட்சிகர அரசியல் போராட்டத்தை முன்னெடுக்கிறான். அவன் என் முன்னவன், அவன் என் எண்ணன், அவன் என் அண்ணன், என் இனத்தின் மன்னவன், என் தலைவன் பிரபாகரன் என்று அன்னைக்கு நான் முடிவு செய்தேன். அவன் இருந்த திசையை நேசிக்க தொடங்கினேன். அவன் இருந்த திசையை காதலிக்க தொடங்கினேன். அத்திசையில் இருந்தும் காற்றை சுவாசிக்க தொடங்கினேன். அது சார்ந்து வாசிக்க தொடங்கினேன். படிக்க படிக்க இனப்பற்றில், மொழிப்பற்றில் சென்னைக்கு சென்ற இடங்களெல்லாம் தேடி தேடி அது சார்ந்த தலைவரோடு உறவு கொண்டேன். அங்குதான் ஐயா நெடுமாறன், அண்ணன் சுபவீரபாண்டியன், அரியுமதி, அண்ணன் தியாகு, ஐயா நம்முடைய அப்பா பே மணியரசன், எங்கள் ஐயா மருத்துவர் ராமதாஸ், என் அண்ணன் திருமாவளவன், அண்ணன் குளத்தூர்மணி, இப்படிப்பட்ட தலைவர்களோடெல்லாம் எனக்கு பேரன்பும் மதிப்பும் வந்து உறவு பிள்ளையாக ஒன்றி இந்த மண்ணுக்கு மக்களுக்கும் தெருவாக கத்தினேன், பேசினேன். ஒரு காலகட்டத்தில் ஈழப்போர் தொடர்ச்சியாக நடந்து கொண்டது. எனக்கென்று ஒரு நாடு வந்துவிடும், என் மொழி பெருமையோடு வாழ்ந்துவிடும், என் மொழியிலேயே நாங்கள் மருத்துவம், பொறியியல் எல்லாம் படிக்கிற காலம் வந்துவிடும், என் மொழியிலேயே என் படம் அச்சடிக்கப்பட்டு விடும், உலகில் என் மொழி சிறந்து விளங்கிடும், ஒலிம்பிக்கில் ஓடி எங்கள் பிள்ளைகள் பதக்கம் வெல்லும் போது, வெற்றி மேடையில் ஏறி நிற்கும் போது உலகத்தில் என் தாய்மொழியிலே என் தேசிய கீதம் பாடப்பட்டுவிடும் என்ற பெருமிதத்தோடும் திமிரோடும் இருந்தோம். அங்கு எங்கள் தலைவன் போரிடுகிறான், வெல்லுவான் என்று நம்பிக்கொண்டிருந்தோம். அந்த விடுதலை போராட்டத்தை தொடக்கத்தில் ஊக்குவித்து ஆயுதம் கொடுத்து பணம் கொடுத்து வாழ்த்தியவர்கள் இந்திய நாட்டு தலைவர்கள், குறிப்பாக அம்மையார் இந்திரா காந்தி, இந்த நிலத்தில் ஐயா எம்ஜிஆர், எல்லாரும் தான் நின்றார்கள்.
ஆனால் இந்திரா அம்மையாருடைய மரணத்துக்கு பிறகு வந்த ராஜீவ்காந்தி வெளியுறவு கொள்கையில் ஏற்படுத்திய பிழையிலே ஒரு தவறான முடிவை எடுத்து 3 கையெழுத்தில் என் இனத்தின் தலையெழுத்தை பொசுக்கி விட்டார்கள் என் பெற்றோர்களே. முதல் கையெழுத்து லால் பகதூர் சாஸ்திரியும் சீமாவோ பண்டார நாயக்காவும் போட்ட கையெழுத்து என் சொந்தங்களை, இங்கே இருந்து போய் மலையகத்தில் வாழ்ந்து கொண்டிருந்த என் மக்களை, தேயிலை தோட்ட தொழிலாளிகளை, பல லட்சக்கணக்கான மக்களை நாடற்றவர்கள், குடியேற்றவர்கள் என்று கொண்டாந்து ஊட்டி இந்த முதுகாடுகளிலே, நீலகிரி காடுகளிலே இறக்கிவிட்டு போய்விட்டான். ஒன்றும் இல்லாமல் நாதியற்று நின்றோம், கேட்க நாதி இல்லை. அதன் பிறகு இதே அம்மையார் இந்திரா காந்தி, சிறிமாவோன், பண்டார நாயக்கா கையெழுத்து என் சொந்தமான வெள்ளக்காரன் காலத்தில் கூட வெள்ளக்காரன் கட்டுப்பாட்டில் இல்லாத நிலம் கச்சத்தீவு, அதை நம் பாட்டன் சேதுபதி மன்னனுடைய சொந்த நிலத்தை எடுத்து சிங்களனுக்கு லஞ்சமாக கொடுத்து விட்டார்கள். நம் இனத்தின் பகைவனுக்கு தாரை வார்க்கு கொடுக்கப்பட்டது. அந்த காலகட்டத்தில் வரலாற்று இந்த பெருந்துரகத்தை செய்யாதீர்கள். உங்க அப்பா இப்படித்தான் காஷ்மீரில் ஒரு பகுதியை எடுத்து சீனாவுக்கு கொடுத்து பெருந்துரோகத்தை செய்தார். அது மாதிரி எங்கள் நிலத்தில் ஒரு பகுதியை எடுத்து சிங்களர்களுக்கு கொடுத்து பெரும் துரோகத்தை செய்யாதீர்கள் என்று பாராளுமன்றத்திலே உரக்க குரல் எழுப்பி போராடியவன் நம்முடைய தாத்தன் மூக்கையாத்தவர் மட்டும்தான். இந்த கருணாநிதி காரணம் இந்த காங்கிரஸ் அயோக்கிய பயிலோட கிடையாது. நம்மளை ஏமாற்றினார்கள். இன்று வரை மீன் பிடிக்க போற நம் சொந்தங்களை சுட்டுக் கொள்கிறான். கேட்க நாதியற்று நிற்கிறோம். ஒரு வழியும் இல்லை. கச்சத்தீவு மீட்பதில் காங்கிரசின் நிலைப்பாடு, எடுத்துக் கொடுக்கும் போது கூட இருந்த திமுகவின் நிலைப்பாடு, அதிமுக நிலைப்பாடு, பாஜகவின் நிலைப்பாடு ஒண்ணுதான். உன் மகனுக்கு மட்டும்தான் ஒரே நிலைப்பாடு. கச்சத்தீவை திருப்பி எடு, இல்லை என்றால் என்னை பிரித்து விடு என்ற நிலைப்பாடு கொண்ட வீர மகன் நான் மட்டும்தான். எந்த மகன் சொல்வான், நான் முதலமைச்சராகிவிட்டால் என் மீனவனை நீ தொட்டு பாரடா, நீ தொட்டால் என்ன நடக்குது என்று பாரடா. எவன் பேசுவான்? பேச மாட்டான். கொத்தாக கொன்றார்கள். கையெழுத்து ராஜீவ் ஜெயவர்தனே, இலங்கை அதிபர் ஜெயவர்தனையோட இந்திய நாட்டின் பிரதம அமைச்சர் ராஜீவ் காந்தி போட்ட ஒப்பந்தத்தை போட்டு வலுக்கட்டையாம நம்முயிர் தலைவன் கையில் திணிக்க ஒரு மாநில முதல்வர் பதவிக்காக நான் போராடுகிறேன். தனி தாயகம் கெட்டு போராடுகிறேன். என் மக்களுக்கு வேண்டியது சுதந்திரம் என்று அந்த ஒப்பந்தத்தை மறுக்க, ஆற்றால் 2000 பாய்ஸ் இவனெல்லாம் ஒரு ஆளா என்று 2 லட்சம் ராணுவ வீரர்களை அனுப்பி 3 ஆண்டுகள் போர் நடத்தி நம் மக்களை பலாயிரக்கணக்காக கொண்டு குவித்தவர் ஐயா ராஜீவ் காந்தி. அந்த கொடுஞ்செயலை செய்தது இந்திய அமைதிப்படை என்கிற ராணுவம். பீஸ் கீப்பிங் போர்ஸ், பீப்புள் கில்லிங் போர்ஸ் ஆக நடந்தது. உனக்கு தெரியுமா? பச்சிலம் குழந்தைகளை, தந்தையை தாயை மரத்தில் கட்டி வைத்துவிட்டு 16 வயது பெண்ணை தாய் தந்தைக்கு முன்மை வன்புணர்வு செய்து உயிர் உறுப்புக்குள் துப்பாக்கி செலுத்தி வெடிக்க வைத்தது சிங்கள ராணுவம் இல்லடா என் உடன் பிறந்தவன். இந்திய ராணுவம் அனுப்பிய பெருந்தகை ராஜீவ் காந்தி. கூட இருந்தவனெல்லாம் வாய் திறந்து பேசவில்லை. செத்து கிடந்தார்களா தெருவிலே. இந்திய ராணுவ பீரங்கி டேங்கர் இடுப்புக்கு கீழே நசுங்கி கிடந்து செத்தார்கள். கர்ப்பிணி பெண்கள், வயது முதிர்ந்தவர்கள் எல்லாரும் செத்து கிடந்தார்கள். இடுப்பு கீழே ஒரு சக்கரத்தை ஏத்தி கொண்டிருந்தான். தலைவன் வந்து பார்த்தானடா, 3 வயது குழந்தையடா, இப்படி கும்பிட்டமேனி செத்து கிடந்தானடா. துடித்தானடா நம் தலைவன். இந்த பச்சை குழந்தை இந்த பாரத நாட்டுக்கு செய்த பாதகம் என்ன, துரோகம் என்னவென்று. இவர்களை என்னடா செய்யலாம்? என்ன செய்யலாம்? இந்த காங்கிரஸ்காரன் 80,000 கோடியை வட்டி இல்லாமல் எண்ணி கொடுத்தாண்டா நம்மை கொல்ல. கணக்கில்லாத ஆயுதங்களை கொடுத்தாண்டா நம்மை கொல்ல. நீ மானங்கட்டு போய் அவனுக்கு ஓட்ட போட்டு நிக்கிறியடா. யார என்ன பிரச்சனை வந்தாலும் ஓட்டு போடுங்க. காவிரியில் ஒரு சொட்டு தண்ணி தர முடியாதுங்கிறான்டா. ஒரு சொட்டு தண்ணி தர முடியாதுங்கிறான் பாரதிய ஜனதா. ஒரு சொட்டு தண்ணி தர முடியாதுங்கிறான் காங்கிரஸ். எப்படா நீ அவனுக்கு ஓட்ட போடுற? ஒரு சொட்டு தண்ணி தர முடியாதுன்னு சொன்ன காங்கிரஸோட கூட்டு வச்சு நிக்கிறா திமுக. நிக்குதா இல்லையா? சொன்னான அந்த மாநில முதலமைச்சர் இந்த சீதாராமையா சிவகுமாரும் ஒரு சொட்டு தண்ணி தர முடியாதுங்கிற நீ அவனுக்கு கூட்டணி வச்சுக்கிட்டு சீட்டு கொடுத்துக்கிட்டு இருக்க. அப்ப நீ என்னடா முடிவு பண்ணணும்? மான தமிழச்சி மாறல பால் குடித்த நீ, நல்ல தமிழ் தாய்க்கும் தமிழ் தகப்பனுக்கும் பிறந்த நீ ஒரு முடிவெடுறான். ஒரு ஓட்டு உனக்கு இல்லடா, ஒரு ஓட்டு உனக்கு இல்ல. நீ தோக்கடி. தமிழர் நாட்டில் ஒத்த ஓட்ட வாங்க முடியாது. ஏன்? அவன் உரிமைக்கு நிற்கவில்லை என்றால் அவன் வீட்டு வாசலில் ஓட்டுக்கு நிற்க முடியாது. அவன் வாழ்க்கை பற்றி கவலைப்படவில்லை என்றால் அவன் வாக்கை கேட்டு அவன் வீதியில் நிற்க முடியாது என்ற நிலையை நீ உருவாக்காத வரை உனக்கு ஒண்ணும் கிடைக்காது. எதனடா மாறுபடுது பாரதிய ஜனதாவும் காங்கிரசும்? எதனடா மாறுபடுது திமுக அதிமுக? எதுக்குடா ஓட்டு போடுற?
திமுக வந்தா டாஸ்மார்க் இருக்கு, அதிமுக வந்தா மூடுமாடா? மூடுமா? நீட்ட காங்கிரஸ் கொண்டு வந்தா பிஜேபி நிறைவேற்றிச்சு. ஜிஎஸ்டி காங்கிரஸ் கொண்டு வந்தா பிஜேபி நிறைவேற்றிச்சு. என்ஐஏ ஆழ்துக்கி சட்டத்தை காங்கிரஸ் கொண்டு வந்தது, பிஜேபி நிறைவேற்றிச்சு. என்ன வித்தியாசம் கண்டாயிடா? என்ன வித்தியாசம் கண்ட? இந்த பாரதிய ஜனதா மதவாத கட்சி, காங்கிரஸ் மிதவாத கட்சியாடா? பைத்தியக்காரா. அவன் சவுண்ட் இந்துத்துவா, we are all Hindus கத்துவா. இவன் எஸ் we are all Hindus கத்துவா. என்னக்கடா புரிஞ்சுக்க போற? டேய், காங்கிரஸ் பிஜேபி between party change no policy change. ஏய், அவன் கொடியில வண்ணம் மாறும், கொள்கையில என்ன மாறாது. இவன் காவி கட்டின காங்கிரஸ், இவன் கதர் கட்டின பாரதிய ஜனதா. இந்த திமுக காரர் ரெண்டு பேரும் ஒண்ணு. கூடி எப்படி கொள்ளையடிப்பதுன்னு பயிற்சி எடுத்த பயிலுக. ஒரே கூட்டத்தில் எடுத்தவன். கூடி கொள்ளையடிப்பான், தனியா போய் தனித்தனியா பிரிச்சுக்கிடுவேன். உனக்கு தெரியுமா? மலையை வெட்டான்ல, இப்ப திமுக ஆட்சியில வெட்டினான். அவன் அதிமுகவுக்கு கமிஷன் கொடுத்துருப்பானோ இல்லையா? கொடுக்குறானோ இல்லையா? கொடுக்குறான். அதிமுக ஆட்சியில வெட்டினான், திமுகவுக்கு கமிஷன் கொடுத்தானோ இல்லையா? அப்புறம் ரெண்டு வேற கட்சி நினைச்சுக்கிட்டு இருக்க. பைத்தியம் பைத்தியம். என்னடா கட்டு போச்சு? 1000 கொடுத்தாரு ஐயா ஸ்டாலின். எடப்பாடி நான் வந்தா 2000, நானும் வந்தா 2000. இதானடா? புதுசா வந்து 2500. அவ்வளவுதானே? வெரி ராங் ப்ரோ. அவரை பாரு. நான் தாலிக்கு 1 பவன் தங்கம், பிறந்த பிள்ளைக்கு 1/2 பவன் மோதிரம். எது? தாய் மாமன் சீர், அண்ணன் சீர். ஏதாவது அப்பா காசு எடுத்து கொடுக்க போற மாதிரி இவர் சம்பாரிச்ச காசு. டேய், அரசு காசுல கொடுக்கறது எப்படாவும் அண்ணன் சீராகும். அரசு சீருடா, அரசு சீர். என் தாத்தன் காமராஜ் அணைய கட்டினா, காமராஜ் அணை நாடா கட்டின. இந்த பைத்தியக்கார ஒரு பொண்டாட்டி ஒரு துணையை கட்டாதவன் பல அணையை கட்டி கொடுத்துருப்பாங்க எங்களுக்கு. இந்த படுவாய் பயிலுக ஒரு அணையை கட்டல, பல துணையை கட்டிட்டு போயிட்டான். மீட்டு எந்த இடத்துல இங்க பாரு, அந்த சூழல்ல நம் இன விடுதலை போராட்டத்தை அழிச்சு நாசம் பண்ணவன் காங்கிரசும் திமுகவும். வாழ்த்துக்கள் படம் எடுத்துக்கிட்டு இருந்தேன். 2007ஆம் ஆண்டு என்னை வந்து 6ஆம் 7ஆம் ஆண்டு திரும்ப அழைப்பு. தம்பி படம் எடுத்துக்கிட்டு இருந்தேன். அந்த படத்தை எடுத்து முடிக்காம போக முடியல. தயாரிப்பாளர் எனக்கு சரியா அமையல. விட்டா படம் நின்னுரும். அப்ப எங்க அண்ணன் தமிழ்ச்செல்வன் கூப்பிட்டுட்டே இருக்காரு, நான் வர்றேன்னு. அப்ப அமைதி பேச்சுவார்த்தை போயிருக்கலாம், போகலனா சரி என்ன பண்றேன்னு தெரியல. 2008ஆம் ஆண்டு வாழ்த்துக்கள் படம் எடுத்து திரும்ப அழைப்பு என் தம்பியிடம் இருந்து, எங்க அண்ணன் நடேசனம் வந்து. சரி வர்றேன்னு சொல்லிட்டு ஒரு நாள் இரவுல கடத்தப்பட்டேன், அப்படிதான் சொல்லணும். போனேன். இங்க இருந்து போய் சேரவே ஒரு வார காலத்துக்கு மேல ஆயிடுச்சு. அந்த நாட்டையும் என் நிலத்தையும் என் தலைவனையும் என் இன மக்களையும் பார்த்த பிறகு அங்கு ஏற்பட்ட படிப்பினை தாண்டா இன்னைக்கு எவனோடும் சேராம தனியா நின்று இந்த களத்துல உடன் பிறந்தவன் கத்திட்டு நிற்கிறேன். எப்பேற்பட்ட தலைவன்டா நமக்கு. நாட்டை அடைஞ்சுதாரேன், 36 லட்சம் கோடியை உன் காலில் கொட்டுறேன், நீ நல்லபடியா நாட்டை ஆளு. அப்ப நீ என்ன பண்ண போற? நான் என்ன செய்யணும்? இந்த திரிகோணமலையை 30 ஆண்டுகள் ஈசி கொடுன்னு கேக்குது சீனா. ஆஹா, அது சொல்றேன் யோசிச்சுன்னு போயிட்டாப்ல. திருப்பி அமெரிக்கா அதே விண்ணப்பத்தை வைக்குது. எப்படி பாரு, தலைவர் நினைச்சிருந்தா அடைஞ்சிருக்க முடியாதாடா? எல்லா தளபதியிலும் கூப்பிட்டு கேட்கிறாரு. இப்படி சீனாவை அமெரிக்காவும் சொல்லுது, என்ன செய்யலாம்? ஒரு பாதி பேர் சொல்றாங்க அமெரிக்கா வல்லாதிக்கம், அது தயவுல நாடு அடைஞ்சுக்கலாம். இன்னும் பேர் சொல்றாங்க சீனா தயவுல அடைஞ்சுக்கலாம். ஒருத்தர் சொல்றாங்க சீனா பக்கத்துல இருக்க, அடிக்கடி மூக்க நீட்டும், வேணா அமெரிக்கா தலைவரை அடைஞ்சுக்கலாம். தலைக்கு சொல்றான், எந்த நாட்டு தயவுல நம்ம விடுதலை அடைஞ்சாலும் அது இந்திய நாட்டுக்கு எதிராயிரும். எவ்வளா பாடுறா டேய், இந்திய நாட்டுக்கு எதிராக இருக்க கூடாதுன்னு நினைச்ச தலைவனுக்கு இந்த இந்திய நாடு எதிராக நின்றுச்சுறான். இதாண்டா வரலாற்றுல பெரிய துரோகம். நம்ம தலைவன் இங்கே தன் படையோட துவக்கோட நிற்கும் போது நம்ம மீனவன் ஒருத்தனை சுட்டா நாடா தொட்டா நாடா சிங்கனை. அப்போ இந்த நாட்டு மக்களை காப்பாத்தின குலதெய்வம் யாரா? நம்ம தலைவன்ரா, நம்ம தலைவன். இவன் இவ்வளவு பெரிய ராணுவத்தை வச்சு என்னடா அங்க புடுங்குறான், பல்லாங்குழியாட ஆடிட்டு இருக்கான். பைத்தியக்காரன். இவங்களை நம்பி ஓட்ட போடுறியடா. இத்தனை மீனவன் செத்தானே, ஏதாவது காங்கிரஸ் கட்சி தலைவன் ஒரு வார்த்தைன்னு சொல்லிட்டு பார்த்திருக்கியாடா? தூத்துக்குடி துப்பாக்கி சூட்டில் செத்தம்ல
யாராவது ஒரு காங்கிரஸ் பாரதிய ஜனதா தலைவன் அந்த செத்த வீட்டில் போய், அல்லது இந்த சம்பவம் ரொம்ப வருத்தத்தை தருதுன்னு ஒரு அறிக்கை விட்டு பார்த்திருக்கியாடா? டேய், உன் வீட்டு இளவுக்கலாதவனுக்கு எதுக்குடா உன் ஓட்ட போடுற? என்னடா உனக்கு மானம்னு ஒண்ணு இல்லை, அறிவுன்னு ஒண்ணு இல்லை. மூளைன்னு உறுப்பு இருந்தா, அறிவுன்னு ஒண்ணு இருந்தா, மானம்னு இருந்தா எனக்கு என் தங்கச்சிகளுக்கும் போடு. இல்லைன்னா நீ எந்த கர்மாந்திரம் முடிச்சவனுக்கு போடு. எனக்கு போடாது, எனக்கு போடாது, எனக்கு போடாத போடாத. இந்த சாதி கர்மாந்திரத்தை பார்க்கிறவனா இருந்தா போட்டாத உன் ஓட்டு எனக்கு தீட்டா போடு, தீட்டா போடு. சாதிக்க துடிக்கிற உன் அண்ணனை பாரு. டேய், முகத்துக்கு ஓட்டு கட்டு வந்தவன்ல, என் கருத்துக்கு வாக்கு கட்டு வரேன். நான் முன்வைக்கிற வாக்க பாரு. கருத்து போனாலும் என் கருத்தை கடத்தி கொண்டிருக்கேன். தொண்டை வறண்டு குரல் சிரித்து போனாலும் என் கருத்தை உன்னை கடத்திக்கிட்டு இருக்கேன். காரணம் என்ன? உன் மேல நான் வச்ச காதல். உன்னை நேசிச்சு தொலைச்சிட்டேன், உன் கூட பிறந்து தொலைச்சிட்டேன். நீ ஒரு பரிசீலனை தலைவனம்டா, ஒரு ஓட்டை மட்டும் போட்டு போடா, நாட்டை கொடுத்துட்டு போடா. காதலுக்கு பரிசு கொடுப்பாங்க இல்லடா, அது மாதிரி என் மேல உண்மையிலே உனக்கு காதல் இருந்தா ஒரு ஓட்டை என் தங்கச்சிக்கு போடுற, ஒரு ஓட்டை போடுற, விவசாயிக்கு போடுற. என் தங்கச்சி கவிதாவுக்கு இந்த சங்கரன் செல்லக்குட்டியே அந்த தேவர் மண் படத்துல ரேவதீஸ்வரர் மாதிரி வெறும் காத்து தான் வருது, வெறும் காத்து தான். தங்கம், போர்க்களத்தில் போய் காதல் பாட்டப்படுது. புதுசு இல்ல, ஆனா இந்த போர்ல நம்ம வெல்லணும்டா. டேய், அநீதிக்கு எதிரான அறப்போர்ல வெல்லணும், நம்ம வெல்லணும்டா, வெல்லணும். டேய், சங்கரங்கோயிலையும் வாசுதேவ நல்லூர்லையும் வென்றே தீரணும்டா, வென்றே தீரணும். ஏய், எல்லாரும் தேவேந்திரனாடா நிக்கிறோம், எல்லாரும் தேவேந்திரனாடா நிக்கிறோம். எந்த தேவேந்திரோட என் மத்த சொந்தங்கள் நிக்க போறியோ அவன் தாண்டா வெல்லுவான். இங்க பாரா, இங்க பாரா, இங்க பாரா, இங்க பாரா. ஐயா கருணாநிதி மகன் ஸ்டாலின் நிறுத்தின தேவேந்தரோட நீ எல்லாம் நிக்க போறியா? இல்ல ஐயா எடப்பாடியும் மோடி ஐயாவும் நிறுத்துற தேவேந்தரோட நிக்க போறியா? உன் சொந்த மகன் பிரபாகரன் மகன் சீமான் நிறுத்துற தேவேந்தரோட நிக்க போறியா? இந்த முடிவில் தான் இந்த இனத்திற்கான விடிவு எதிர்காலம் இருக்கு. சும்மா காசு 1000-500 வாங்கிக்கிட்டு ஓட்ட போட்டுவிட்டு அப்புறம் 5 ஆண்டு காலம் ரோட்ல நின்று கத்திக்கிட்டு இருந்த, இனிமே எந்த போராட்டத்துக்காக என்னை கூப்பிடு, கொண்டே விடுவேன். இவருக்கு வரணும், மனு வாங்கணும், கண்ணீரை துடைக்கணும், கவலையை துவைக்க தோலை கொடுக்கணும், கூட இருந்து அழுகணும், போராடணும், எல்லாத்துக்கும் சீமாவா ஓட்டு அங்க போட்டுறது. திருந்து கொடுமை. டாஸ்மார்க்க மூடுவேன்னு யாரையா சொல்லு. ஏன் மூட மாட்டாங்க சொல்லு. வழக்கு இருக்கா? குடிக்கிறவர்கள் எண்ணிக்கை 2 கோடி, மது பிரியர்கள், அவர்கள் ஓட்டு விழாது. பாராடே, குடிக்கிறவர்கள் ஓட்டு போயிரும்னு பயப்படுறான்டா, இவன்கிட்ட போய் நாட்டை கொடுக்குறாய்டா. அட பைத்தியக்காரங்கள, டே எப்படி இருக்காங்க பாருடா. அதை சரி பண்ணணும்னு நினைக்கிறானா? மதுதானே வேணும். இயற்கை பால் இருக்கு, பனம்பால், தென்னம்பால், திறந்து விடு. நான் திறக்கிறேன், உன் மையம் அதை மூடுறேன். என்ன கெட்டு போச்சு? என்ன கெட்டு போச்சு? சரி செஞ்சிருவோம் செல்லக்குட்டி. உனக்காக தான் பெரியப்பா கத்திக்கிட்டு இருக்கேன், எல்லாம் கத்திக்கிட்டு. கவனமா சிந்திச்சு யோசிச்சு பார்த்து போடு. அந்த சூழ்நிலையில என்ன செய்யணும் தெரியாம இனம் செத்ததுல பல லட்சக்கணக்கான பிணக்குவியல் கடையில பிறந்து வந்த பிள்ளைகள் நாங்க. ரத்தத்திலும் கண்ணீரிலும் கருக்கொண்டு ஓலத்திலும் ஒப்பாரியை தாலாட்டா கேட்டு வந்த பிள்ளைகள் தவிச்சு நிக்கிறோம். எப்படியாவது இதை சரி செஞ்சிட முடியாதா? இந்த இனத்திற்கு
ஒரு உரிமையை பெற்று பெருமையோடு வாழ்கிற வாழ்க்கையை அமைத்து கொடுத்துட முடியாதா? தரமான கல்வி, தரமான மருத்துவம், குடிக்க நீர், படித்த கல்விக்கேற்ற வேலை, அதுக்கு ஒரு சம்பளம், அதை கொண்டு வாழ்கிற பெருமை மிக்க வாழ்க்கை அதை கொடுத்துட முடியாதா? பசி பஞ்சமில்லாத நாடாக, வறுமை ஏழ்மை இல்லாத நாடாக, கொலை கொள்ளை இல்லாத நாடாக, சாதிய இழிவு தீண்டாமை கொடுமைற்ற நாடாக ஆக்கிட முடியாதாங்கிற ஒரு கனவுல உங்க பிள்ளைகள், உன் கண்ணு முன்னாடி உன் வளங்கள் எல்லாம் களவு போகுது. தடுக்க முடியுதா? யார் தடுப்பா? வளத்தை காக்க வேண்டியவனே கொள்ளையடிக்கிறான், அவனே அறுத்து கொண்டிருக்கிறான், அவனே கடத்தி வைக்கிறான். நல்லா இருப்ப, நல்லா இருப்ப, ஓட நடக்க அண்ணனுக்கு உடம்புல தெம்பு இருக்கும் போது அதிகாரத்தை தந்துரு, சரி பண்ணிடுறேன். 10 ஆண்டுகள்ல சிங்கப்பூரை செதுக்கிய லீக்வானியால முடியும்னா உன் மகன் உன் உடற்பருந்த சீமானால முடியாதா? தயவு செய்துதான், தயவு செய்துதான், தயவு செய்துதான். சிறந்த நாடாக நம் தாய் நாட்டை நான் மாற்றி படைக்கிறேன். உலகத்தின் தலை சிறந்த நாடாக இந்த நாட்டை கட்டுறேன். அவன் சொல்றான், லீகான் யூ only 10 years, only 10 years உலகத்தின் தலை சிறந்த நாடாக இந்த நாடை நான் மாற்றேங்கிறான். 1000 ஆண்டுகள் கழித்தும் என் நாட்டை பற்றி எல்லோரும் பேசுகிற உயரத்தில் வைக்கிறேங்கிறான். அதையே உன் மகன் சொல்றேன். 10 ஆண்டுகளை இந்த நாட்டை உலகத்தின் தலை சிறந்த நாடா மாத்துறேன். இன்னைக்கு நான் வீதிகளில் பேசுறேன். உலகத்தரத்தில் கல்வி இருக்கிறது பின்லாந்தில், 2வது தென்கொரியாவில், 3வது சிங்கப்பூரில். 10 ஆண்டுகளில் பின்லாந்திலிருந்து ஒரு மகன் பேசுவான், உலகத்தரத்தில் கல்வி தமிழ்நாட்டில் இருக்கிறது என்று பேசுவான். பேச வைப்பேன். சிறந்த மருத்துவத்தை இந்த நாட்டை ஆளுகிற அமைச்சர்களுக்கு தனியார் மருத்துவமனையில் என்ன மருத்துவம் கிடைக்குதோ அதை வாசுதே நல்லூரிலே, சங்கரன் கோயிலிலே உனக்கு நான் கிடைக்க செய்வேன். நம்பு. தூய குடிநீரை உன் வீட்டு வாசலில் ஊத்துகிறேன், ₹1 கட்டணம் இல்லாமல். இது 3ஐயும் நான் கட்டணம் இல்லாமல் தருகிறேன். இலவசம் என்கிற சொல்லை உச்சரிக்கையை நான் கூசுகிறது, அதை சொல்ல மாட்டேன். கட்டணம் இல்லாமல் தருகிறேன். மற்றபடி எதையும் கட்டணம் இல்லாமல் தரமாட்டேன். ஓசி பஸ் உன் மகன் ஓட்ட மாட்டேன், ஏசி பஸ் ஓட்டுவேன். அதில் உரிய காசை கொடுத்து போ. உனக்கு எல்லா வசதியும் தருகிறேன். சங்கரங்கோயிலே, வாசுதேவநல்லூரிலே உனக்கு அரசாங்க வேலை தருகிறேன். எப்படி தருவேன்? ஆடு மாடுகளை நான் வளர்க்கிறேன், பண்ணை பண்ணையாக. அங்கு வா. கரும்பு வளர்க்கிறேன். கரும்பிலிருந்து சர்க்கரை, எத்தனால், பெட்ரோல், தட்டு, நூல், தாள் எல்லாம் தயாரிக்கிறேன். அங்கு வா. தொழிற்சாலைக்கு. வாழை வளர்க்கிறேன். அங்கு வா. பனை சார்ந்த தொழிற்சாலை. அங்கு வா. கழுதை வளர்க்கிறேன். அங்கு வா. கழுதைப்பால் உலகத்திலே மிகப்பெரிய விலை, அதான் ஒரு லிட்டர் ₹5000 போகுது. அங்கு வா. எருமை மாடு வளர்க்கிறேன். வா. நீ மேய்க்காத, அது மேயும். கூட இரு, நான் சம்பளம் தாரேன். நல்லா வாடு. எவன்கிட்டையும் கையேந்தாத, கையேந்தாத. பார்க்க சகிக்கல, எனக்கு ஓட்டு போடாத, கையேந்தாத. ஏன்னா நீ கொடுத்து கொடுத்து வாழ்ந்தவன். கையேந்தாத. நம்மளை அண்டி பிழைக்க வந்தவன்ட்ட நாட்டை கொடுத்துட்டு அவன் போடுற 1000-500க்கு கையேந்தாத. அவமானமா இருக்கு. அதை தாங்க முடியாம தான் கத்தி சாகுறேன். தயவு செய்து விடு, தயவு செய்து விடு. உன் மீது சுமத்தப்பட்ட இந்த அசிங்கத்தை துடை தெரிய போராடு. புரட்சியாளர் அண்ணல் அம்பேத்கர் சொல்றார், என் மீது சுமத்தப்பட்ட சாதிய இழிவை துடை தெரிய போராடாமல் இருப்பதை விட செத்து ஒழிவது மேலானதுன்னு. அதையே உன் மகன், உன் உடன் மாத்தி சொல்றேன். நம் மீது சுமத்தப்பட்ட இந்த திராவிட இழிவை துடை தெரிய போராடாமல் இருப்பதை விட நாம் செத்து ஒழிவதே மேலானது. இவனை ஒழிக்கணும். திராவிட அதிகாரத்தை வீழ்த்தினால், தமிழ் தேசிய அதிகாரத்தை உயர்த்தினால் எல்லாம் தலைகளா மாறும். என் உடன் பிறந்தவனை, புரட்சி என்பது தலைகள் மாற்றம். மாற்றம் என்பது சொல் அல்ல, செயல். மாறுவோம், மாற்றுவோம். இது மாற்றத்திற்கான எளிய மக்களின் புரட்சி. புரட்சி எப்போதும் வெல்லும். நம் வெற்றி அதை சொல்லும். நம் இலக்கு ஒன்றுதான், இனத்தின் விடுதலை. இனம் ஒன்றாவும், இலக்கை வென்றாவும். இங்கே வாசுதேவநல்லூரிலே போட்டியிடுகிற என்னுயி இளவன், என் அன்பு தம்பி இசைமதிவானன். அவன் யார்? நான் என் இனச்சாவை சகிக்க முடியாது, கத்தி கதறி பைத்தியம் போல அலைந்து திரிந்த காலத்தில் என்னோடு நின்ற என் இளவல், என் இனமான தளபதி இந்த வாசுதேவநல்லூரில் போட்டியிடுகிறான். இசைமதிவான். அவன் தோற்றான். அவன் நீங்கள் தோற்கடித்தீர்கள். துவண்டானா, தளர்ந்தானா, சோர்ந்தானா? ஏன்? அவன் இலக்கு, அவன் இதயத்துக்குள் இருக்கிற காயம், அவன் கொண்டிருக்கிற லட்சிய உறுதியும் வெறியும் அவனை இயக்குகிறது. அவன் முன்னவன் என்னையும் என் உடன் பிறந்தார்களையும் சேர்த்து இயக்குகிறது. வாசுதேவநல்லூரில் போட்டியிடுவதில் எவன் என் தம்பி மதியை விட தகுதியானவன்? ஒரு வேட்பாளர் சொல்லு. யாருக்கு போட போகிறாய்? செல்வந்தன், பணம் இருக்கிறவன் தான் அரசியல் செய்ய முடியும் என்றால் உனக்கு எப்படி காமராஜர் கிடைத்திருப்பார்? எப்படி தாத்தா காக்கன் கிடைத்திருப்பார்? எப்படி தெய்வ திருமகன் தாத்தா முத்துராமலிங்க தேவர், எப்படி நம் தாத்தா ஜீவானந்தம் கிடைத்திருப்பார்? எப்படி கிடைத்திருப்பார்? பணம் இல்லை என்று என்னை புறக்கணித்தால் உனக்கு எப்படிடா தாத்தா காமராஜர் கிடைப்பார், கக்கன் கிடைப்பார்? பைத்தியமே. பணம் இருக்கிறவன் என்றால் முதலாளிகளுக்கான அதிகாரமடா.
உனக்கு எங்கடா அதிகாரம் வரும்? கேடுகட்ட பணநாயகம் தலைவிரித்தாடுமடா. மாண்புமிக்க ஜனநாயகம் செத்து போகுமடா. சேவை என்கிற சொல்லே செத்து போகுமடா. லாப தேவை தலைவிரித்தாடுமடா. மாறடா, மாற்று. என்னுயிர் இளவல் இசை மதிவாணனுக்கு வாக்கை செலுத்தி அவனை வெல்ல வைத்து சட்டமன்றத்திற்கு அனுப்புங்கள். இத்தனை காலம் முச்சந்தில் நின்று உங்களோடு மக்களுக்கு முன்பு நின்று பேசிய உங்கள் பிள்ளைகளை சட்டசபைக்கு அனுப்புங்கள். புலிகளை அனுப்புங்கள். சட்டசபைக்குள் புலிகளை அனுப்புங்கள். உங்களுக்காக கர்ச்சிக்க புலிகளை அனுப்புங்கள். அதுவும் வீர புலிகளை, விடுதலை புலிகளை அனுப்புங்கள். சங்கரங்கோயிலே என் தங்கை கவிதாவுக்கு நீங்கள் வாக்கை செலுத்தி வெற்றி பெற செய்து அனுப்புங்கள். தேடி தேடி என் பிள்ளைகளை நான் நிறுத்தி இருக்கிறேன். எவன்கிட்ட காசு இருக்குன்னு பார்க்கல, எவன் எனக்கு காசு கொடுப்பான்னு பார்க்கல, எவன்கிட்ட தகுதி இருக்க அறிவு இருக்குன்னு பார்த்தேன், எவன் என் மண்ணுக்கு மக்களுக்குமாக உண்மையா நின்று உழைப்பான்னு பார்த்தேன், எவன் 10 லட்சம் தாரன்னா பல்லடிச்சுக்கிட்டு போக மாட்டான்னு பார்த்தேன், எவனுக்கு உறுதி இருக்குது, தன்மானமும் இனமானமும் எவன்ட்டு அதிகமா இருக்கு, தன்னலமற்ற மக்களுக்கு சேவை செய்ய வேண்டுங்கிற எண்ணம் எவனுக்கு இருக்குது தேடி தேடி 234 பிள்ளைகளையும் இந்த களத்திலே நிறுத்தி இருக்கிறேன். அறிவு சமூகமே, உன் மரபு எது? பொறுக்கு விதை மரபின் எண்ணி. பொறுக்கு விதை என்றால் தோட்டத்திலே எத்தனை முருங்கைக்காய் இருந்தாலும் நல்ல சிறப்பாக காய்த்திருக்கிற முருங்கைக்காய் தான் விதைக்கு போடுவாய். தோட்டத்திலே பந்தலிலே எத்தனை புடலங்காய் தொங்கினாலும் நன்றாக விளைந்திருக்கிற புடலங்காய் தான் விதைக்கு போடுவாய். அப்படித்தான் தக்காளியிலே, அப்படித்தான் கத்தரிக்காயிலே, அப்படித்தான் பூசணிக்காயிலே. அது பொறுக்கு விதை மரபின் எண்ணி. மிளகாயிலையும் எல்லாவற்றிலும் சிறந்ததை எடுத்து விதைக்கு வைப்பாய். ஆட்டு கிடாய் சண்டை விட்டாய். ஏன்? தோற்ற கிடாயை கரியாக்கினாய், செய்த கிடாயை இனப்பெருக்கத்துக்கு வைத்தாய். ஜல்லிக்கட்டிலே பிடிபட்ட மாடை வித்து விட்டாய், பிடிபடாத காளையை இனப்பெருக்கத்துக்கு வைத்தாய். சேவல் சண்டை விட்டாய். ஏன்? தோற்ற சேவலை கரியாக்கினாய், வென்ற சேவலை இனப்பெருக்கத்துக்கு வைத்தாய். ஏன்? உன் மரபு அப்படி. ஆட்டிலும் மாட்டிலும் விதையிலும் கூட கோழியிலும் கூட வீரத்தை இன்னொரு தலைமுறைக்கு கடத்தியவன் நீ. அந்த பொறுக்கு விதை மரபில் வந்த நான் அறம் மானம் வீரமும் கொண்ட பிள்ளைகளை பொறுக்கி 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 எடுத்து சங்கரங்கோயிலிலே, வாசுதேவ நல்லூரிலே, கடைய நல்லூரிலே, எல்லா ஊரிலும், அம்பா சமுத்திரத்திலே, தென்காசியிலே, திருநெல்வேலியிலே, தூத்துக்குடியிலே, இப்படி ஒரு வேட்பாளன் தகுதியற்றவன் சோடை என்று சொல்லலாம் பார்ப்போம். எவனையாவது என் பிள்ளைகளிட்ட வாதத்தில் அறிவு திறனிலே வென்று காட்ட சொல்றா பார்ப்போம். அறிந்து ஆய்ந்து வாக்கை செலுத்தி உங்கள் பிள்ளைகள் எங்களை வெல்ல வையுங்கள். விவசாய சின்னத்திற்கு வாக்களிப்போம், வருங்கால தலைமுறைக்கு வாழ்வளிப்போம் என்ற உறுதியை ஏற்போம். உங்கள் சின்னம் விவசாயி. சங்கரங்கோயிலே என் தங்கை கவிதா, வாசுதேவ நல்லூரிலே என் தம்பி மதிவாணன். உங்கள் வாக்கை செலுத்தி வெல்ல வையுங்கள். தமிழ் தாய் வாழ்க, தலைவர் பிரபாகரன் வாழ்க, என் தம்பி இசை மதிவாணன் வெல்க, என் தங்கை கவிதா வெல்க வெல்க வெல்க. நன்றி, வணக்கம். நாம் தமிழர்.